அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலைப்பதினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவின் ராஃபா பிரதேசத்தில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் கமாஸ் படைகளுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலில் கமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வடக்கு ஜபாலியா அகதி முகாமுக்கு அருகில் இடம்பெற்ற மோதல் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்ய கூறி அவர்களுடைய உறவினர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக இஸ்ரேல் முழுவதும் மாறியிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் டெல்லவி மற்றும் பல்வேறுபட்ட நகரங்களில் திரண்டுள்ள சூழ்நிலையில் இவர்களை சமாளிக்க முடியாமல் இஸ்ரேலிய அரசு திணறி வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து ஈரானும் ரஷ்யாவும் இணைந்து ஒரு அதிரடியான நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் காசாவுக்குள்ளும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். ராஃபா பிரதேசத்துக்குள் தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்த கணத்திலேயே ஹமாஸ் குறிப்பிட்டிருந்தார்கள். ராஃபா என்பது இஸ்ரேலிய இராணுவத்திற்கு ஒரு சவக்கிடங்காக இருக்கும். ஏனைய பகுதிகளைப் போலல்லாமல் ராஃபாவுக்குள்ளே இஸ்ரேல் இராணுவத்தினர் மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கையை ராஃபாவுக்குள் தரைவழி தாக்குதலை இஸ்ரேலிய இராணுவம் ஆரம்பித்த உடனேயே கமாஸ் படையினர் கூறியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் ராஃபா தாக்குதல்களில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு தொடர்ச்சியாக இழப்புகள் ஏற்பட்டு வரும் சூழ்நிலையில் ஒரு போரின் ஊடாக இஸ்ரேலிய இராணுவம் வெற்றியை பெற்று பணைய கைதிகளை மீட்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை இஸ்ரேல் அமைச்சரவையிலேயே தற்பொழுது இல்லாமல் போயிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இஸ்ரேலிய குடிமக்கள் மத்தியில் மிக குறைவாகவே இஸ்ரேல் இராணுவம் ஒரு வெற்றியை பெற்று பணைய கைதிகளை மீட்டு வருவார்கள், ஹமாஸினுடைய தலைமையை அழித்து விடுவார்கள் என்ற எண்ணமெல்லாம் மக்களுக்கு தற்பொழுது ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஹமாஸுடன் எப்படியாவது ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு தங்களுடைய பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும், விடுவித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு முன்னர் நவம்பர் மாதத்தில் ஒரு 7 நாட்கள் ஒரு வார கால போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு 105 இஸ்ரேலிய கைதிகள் விடுவிக்கப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்றதொன்று போர் நிறுத்தத்தை ஹமாஸ் அமைப்பினருடன் மேற்கொள்ள வேண்டும், அதனூடாக எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டு வர வேண்டும், ராஃபாவிலும் காசாவிலும் இராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என கோரி இஸ்ரேல் முழுவதும் மக்கள் மிகப்பெரிய போராட்டங்களை தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார்கள். நேற்று ஆரம்பித்த போராட்டம் இரவு வேளையில் கூட அங்கு மக்கள் சுதந்திர சதுக்கத்தில் கூடியிருந்து டெல்லவிவ் நகரம் மற்றும் பல்வேறுபட்ட பிரதேசங்களில் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்தும் அளவுக்கு அங்கு நிலைமை சிக்கலாகி இருக்கின்றது. உடனடியாக கமாஸிடம் ஒரு போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும், பணைய கைதிகள் விடுதலை தொடர்பான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற போராட்டங்கள் வலுப்பெற்றுள்ள சூழ்நிலையில் இஸ்ரேலினுடைய போர் அமைச்சரவை இன்று இரவு அவசரமாக ஒன்று கூட இருப்பதாகவும் இந்த ஒன்று கூடலில் ராஃபா மீதான தாக்குதல், காசா மீதான தாக்குதல் என்ற விடயங்களுக்கு அப்பால் கமாஸுடன் ஒரு புதிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி பணைய கைதிகளை மீட்பது தொடர்பான ஒரு விரிவான ஆலோசனை நடத்தப்படும் என்ற செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் ராஃபாவிலும் காசாவிலும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இராணுவ ரீதியில் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் அப்பாவி மக்கள் மீதான தாக்குதலையும் அப்பாவி பொதுமக்களினுடைய குடியிருப்புகளை இலக்கு வைக்கும் அங்கு ஒரு மிலேச்சத்தனமான தாக்குதல்களையே தான் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இராணுவ ரீதியில் இவர்களால் கமாஸை பெரிய அளவில் ஒரு வெற்றி ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த நிலையில் தான் ஹமாஸுடன் ஒரு புதிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான புதிய அமைச்சரவை தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்காகவும் புதிய கைதிகள் ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான இந்த நடவடிக்கை ஜெருசலேமில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் முக்கியமாக கலந்துரையாடப்படும் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. நிச்சயமாக கமாஸின் உடைய நெருக்கடி ஒருபுறம் இருக்க, பணைய கைதிகளின் உறவினர்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடி மறுபுறம் இருப்பதால் இந்த ஒரு அவசரமான கூட்டத்தை இஸ்ரேல் தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமும் ராஃபா மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார்கள். அது தொடர்பான விவரங்களை நேற்றைய காணொலியில் நாங்கள் தெளிவாக வழங்கியிருந்தோம். அடுத்து நெதன்யாகுவின் ஒரே ஆர்வம் அரசியல் பிழைப்பு மட்டுமே. பணைய கைதிகளை குறித்தோ அவர்களுடைய உறவினர்கள் குறித்தோ பணைய கைதிகளின் உயிரிழப்பு குறித்தோ அவர் எந்த ஒரு கவலையும் கொள்ளவில்லை. குறிப்பாக கமாஸ் உடனான போர் என்பது நெதன்யாகுவுக்கு முழுக்க அரசியல் பிழைப்பை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வழியினை இஸ்ரேலியின் உடைய எதிர்க்கட்சி தலைவர் லாபிட் அவர்கள் மிக கடுமையாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார். இந்த அரசாங்கம் தொடர்ந்தால் ஒரு மிகப்பெரிய பேரழிவு இஸ்ரேலுக்கு ஏற்படும் எனவும்
இந்த மாத தொடக்கத்திலேயே நெதன்யாகுவின் அரசாங்கம் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டது. அமெரிக்காவினுடைய உறவுகள் சீர்குலைந்து விட்டன. இஸ்ரேலினுடைய பொருளாதாரம் முற்றாக சீர்குலைந்து விட்டது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ முடியாத ஹிஸ்புல்லாவின் தாக்குதலால் வாழ முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. பணைய கைதிகளின் உறவினர்கள் துயருடன் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் எதுவும் இல்லை. இந்த அமைச்சரவையும் சரி நெதன்யாகுவும் சரி ஒரு செயற்படு நிலையற்ற இஸ்ரேலை பேரழிவுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது. எனவே இந்த அரசை தூக்கி எறிய வேண்டும், உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவரும் இந்த மக்களுடைய போராட்டத்தில் கலந்து கொண்டு பணைய கைதிகளின் காட்டமான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அடுத்து ஜபாலியாவில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் ஹமாஸின் அல்கசாம் இராணுவ பிரிவினருக்கும் இடையில் ஒரு மிக கடுமையான சண்டை நடைபெற்றிருக்கின்றது. ஜபலியா அகதி முகாம்களின் புறநகர் பகுதிகளுக்குள்ளே இவர்கள் ஒரு சுரங்கத்துக்குள்ளே ஹமாஸை தேடி சென்ற பொழுது அந்த சுரங்கத்துக்குள் நீண்ட தூரம் இஸ்ரேலிய இராணுவத்தினர் உள்ளே சென்றிருக்கின்றார்கள். அது ஹமாஸினால் கைவிடப்பட்ட சுரங்கமாக இருக்கலாம் என எண்ணி இவர்கள் சுரங்கத்தின் உள்ளே நீண்ட தூரம் தொலைவாக சென்ற பின்னர் அங்கே பொருத்தமான ஸ்னைப்பர் ஆயுதங்களுடன் காத்திருந்த ஹமாஸ் படைகள் சுரங்கத்துக்குள் நுழைந்த இஸ்ரேலிய இராணுவம் மீது ஒரு மிக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு தப்பியோடுவதற்கும் வழியில் ஏனெனில் சுரங்கத்திற்குள் நீண்ட தூரம் வந்துவிட்டார்கள். அங்கிருந்து செல்லக்கூடிய வேறு பாதைகளும் தெரியவில்லை. எனவே சுரங்கத்துக்குள் ஒரு மிக கடுமையான ஒரு துப்பாக்கி சண்டை நடைபெற்றிருக்கின்றது. இதில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், பலர் காயமடைந்திருக்கின்றார்கள். சில இஸ்ரேலிய இராணுவத்தினர் உயிருடன் பிடித்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஹமாஸ் படைகளால் என்ற செய்தியை அல்கசாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கின்றார்கள். இதை இன்றைய தினம் சுயாதீன ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே ஹமாஸினால் பிடித்து செல்லப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்க முடியாத நிலையில் இஸ்ரேலிய இராணுவமும் அமைச்சரவையும் இருக்கும் சூழலில் மீண்டும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஜபாலியா பகுதியில் நடத்தப்பட்ட மோதலில் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி இஸ்ரேலிய இராணுவத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது. சுரங்கப்பாதையில் பதுங்கியிருந்த அல்கசாம் படைப்பிரிவினர் அங்கு மிகப்பெரிய தாக்குதலை அவர்கள் மேற்கொள்ளும் வரை அவ்வளவு எண்ணிக்கையிலான ஹமாஸ் அல்கசாம் போராளிகள் அங்கே தங்கியிருந்தார்கள் என்ற விடயத்தை இவர்களுடைய உளவு பிரிவினராலோ அல்லது இஸ்ரேலிய இராணுவத்தினராலோ கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் மிக பெருந்தொகையான ஆயுதங்கள் அங்கே மறைத்து வைக்கப்பட்டிருந்ததுடன் அங்கு இஸ்ரேலிய இராணுவத்தினர் பல ஆயுதங்களை கைவிட்டு தப்பியோடி சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அண்மைய சில நாட்களில் சுரங்கத்துக்குள் நடைபெற்ற ஒரு மிக கடுமையான சண்டையாக ஜபாலியா அகதி முகாம் சண்டை பதிவாக இருக்கின்றது. அடுத்து ஹிஸ்புல்லாக்கள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வடக்கு இஸ்ரேலுக்குள் நடத்தி இருக்கின்றார்கள். புர்கான் ஏவுகணைகள், ATGMS ஏவுகணைகள், கதிஜுக்ஸா ஏவுகணைகளை கொண்டு ஒரு மிக கடுமையான தாக்குதலை பீட் ஹிலால் தளத்தில் இருக்கக்கூடிய 769வது படைப்பிரிவின் ஷகில் சிறப்பு பட்டாலியனின் தலைமையகத்தை நோக்கி ஒரே நேரத்தில் ஏவுகணைகளையும் ஆளில்லா ட்ரோன்களையும் கொண்டு தாக்கி இருக்கின்றார்கள். இதில் இஸ்ரேல் இராணுவத்தின் 91வது சிறப்பு படை தலைமையகம் மிகப்பெரிய சேதமடைந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த துருப்பு காவி வாகனங்கள், கவச வாகனங்கள், இஸ்ரேலிய இராணுவ ட்ரக்குகளும் பெருமளவில் சேதமடைந்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. அதேபோல கிரியாத் சோமுனா மற்றும் அல்லாலம் தளம் போன்றவற்றை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலிலும் இஸ்ரேல் இராணுவ சாவடி ஒன்று அளிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் இராணுவத்தினருக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. ஹிஸ்புல்லாவினுடைய தொடர் தாக்குதலை அடுத்து வடக்கு இஸ்ரேல் முழுவதும் சிவப்பு எச்சரிக்கை சைரன்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஒரு பச்சை, செம்மஞ்சள், சிவப்பு என்று சொல்லும்போது இறுதி கட்ட எச்சரிக்கையாக தான் சிவப்பு எச்சரிக்கை இருக்கின்றது. அதாவது மிக கடுமையான தாக்குதல் இங்கு நடத்தப்படலாம் என்பதால் மிக மிக எச்சரிக்கையாக மக்கள் இருக்க வேண்டும் என்று சிவப்பு எச்சரிக்கை சைரன்கள் அங்கு ஒழிக்கப்படப்பட்டதால் இஸ்ரேலியர்கள் மிகப்பெரிய பதற்றத்துடன் பங்கர்களுக்குள்ளும் மற்றும் பாதுகாப்பான இடங்களுக்குள்ளும் பதுங்கி கொண்டார்கள் எனவும் பலர் அந்த பிரதேசங்களை விட்டு தப்பி வேறு பிரதேசங்களுக்கு சென்றிருந்தார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருப்பதுடன் வடக்கு இஸ்ரேல் முழுவதும் மிக ஒரு பதற்றமான நிலை காணப்பட்டிருப்பதான செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மறைவின் பின்னர் ஈரானுடைய நிர்வாகத்திலோ அல்லது ஈரானினுடைய இராணுவ திறனிலோ எந்த ஒரு குறைவும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை ஈரான் மேற்கொள்ளும் என ஈரானின் உச்சத்தலைவர் அயதுல்லா அல் கமேனியும் தெரிவித்திருந்தார். அதேபோல ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் நேற்று பல சந்திப்புகளை இஸ்லாமிய இயக்கங்களுடன் நடத்தியிருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம்
ரஷ்யாவினுடைய சிறப்பு கமாண்டோக்களும் ஈரானுடைய சிறப்பு கமாண்டோக்களும் இணைந்து இஸ்பகான் நகரில் ஒரு இராணுவ ஒத்திகையை இராணுவ பயிற்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இது 2 அல்லது 3 நாட்கள் நடைபெறும் எனவும், குறிப்பாக இப்ராஹிம் ரைசியின் மரணத்தின் பின்னர் ஈரான் திடீரென ரஷ்யாவுடன் இணைந்து இந்த இராணுவ ஒத்திகையை நடத்துவதற்கான காரணங்கள் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் கூட இப்ராஹிம் ரைசி மற்றும் உயர்மட்ட குழுவினரின் மரணங்களினால் ஈரான் ரஷ்யா உறவிலோ ஈரான் சீன உறவிலோ ஈரானின் வெளியுறவு சார்ந்த விடயங்களிலோ எந்த விதமான ஒரு தளர்வும் ஏற்படவில்லை என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது. இஸ்பகான் நகரில் இன்றைய தினம் 2 சிறப்பு கமாண்டோக்களும் போர் ஒத்திகையில் முழுமையாக ஈடுபட்டிருந்தார்கள் என்ற செய்தியை ஈரானிய அரசு ஊடகங்களும் மாஸ்கோவில் இருந்து ரஷ்ய அரசு ஊடகங்களும் இன்றைய நாளிலே வெளியிட்டிருக்கின்றார்கள். இவை இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.